அது அரசுக்கு கொண்டு போனோம். கடந்த ஆண்டு நம்ம கொண்டு போய் அழுத்தம் கொடுத்தோம். கர்நாடகா, ஆந்திராவில் அங்கே கிட்டத்தட்ட 4000 ரூபாய் ஒரு டன்னுக்கு கூடுதலாக ஒரு ஊக்கத்தொகையாக கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, செய்யணும். இப்போது புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. உங்களுடைய அத்தனை கோரிக்கைகள், உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளை நீங்களாம் சொன்னிக்க எடுத்து குறித்து வச்சுருக்குறோம். குறித்து இதை ஒரு பக்கம் அரசிடம் எடுத்து செல்ல இருக்கின்றோம். முதல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அணுகுமுறையை நம்ம செய்யலாம். போராட்டம்னாலே டக்குன்னு பண்ணிடலாம், அது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த போராட்டம் பண்ணால் அதுக்கு தீர்வு வரும்படி போராட்டம் நடக்கணும். சும்மா பேருக்குன்னு போராட்டம் அது 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 எனக்கு அதுக்கு உடந்த கிடையாது. ஒன்று செஞ்சால் அதுக்கு தீர்வு வரணும். அதுக்கு எப்படி கொண்டு போகணும், ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு கட்டமாக நம்ம கொண்டு போகிறதில்ல எனக்கு அது நம்பிக்கையாக இருக்குது. எனக்கு செய்யும் ஒன்று எடுத்துகிட்டு போகணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் இப்போது நீர் மேலாண்மை பிரச்சனைகளை பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எடுத்துக்கோ. அது அங்கே மேற்கு பகுதியில் இவ்வளோ காலமாக 1952 ஒரு கோரிக்கை, அதுக்கப்புறம் அறிவித்தாங்க. அப்போ பார்த்தா 9 கோடி, அவ்வளோதான். இன்றைக்கி அது கிட்டத்தட்ட ஒரு 3500 கோடி. ஆனால் அதை செலவு பண்ணது 1600 கோடி தான் செலவு பண்ணாங்க. அது காளிங்கராயன் வாய்க்கால்லேருந்து தண்ணி இந்த பக்கம் எடுத்து வர்றது, அது பில்லூர்லேருந்து இந்த பக்கம் எடுத்து வந்தால் வேறு மாதிரி இருக்கும். அது அவசியமாக பண்ணணும். இப்போ அது அன்னைக்கு நான் போயிருந்தாங்க. அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பார்ட் 2 அப்படின்னு ஒன்று அறிவிக்கணும், விரிவாக்கம்னு அறிவிக்கணும், அடுத்த கட்டம் அறிவிக்கணும். அது அப்படிலாம் நிறைய திட்டங்கள் எல்லாமே இருக்குது. காவிரி குண்டாறு திட்டம், காவிரியில் தண்ணி சில நாள் கடலில் போயிட்டுருக்கு, பல நாள் கடலில் போயிட்டுருக்கு. விருதுநகரில் குண்டாறு இருக்குது, அதுக்கு இடையில போய் இப்போ வட வெள்ளாறுன்னு புதுக்கோட்டையில் இணைச்சிட்டு, அப்புறம் ராமநாதபுரத்தில் இருக்க வைகையில் இணைச்சிட்டு, விருதுநகரில் குண்டாரில் இணைச்சிட்டு அந்த திட்டத்தை கொண்டு போகணும். இது 2008 அடிக்கல் அறிவித்த திட்டம். 2021 அடிக்கல் நாட்டப்பட்டது. 14,500 கோடி. ஏன்னா இன்றைக்கி 3% வேலை தான் நடந்திருக்குது. இது பக்கமாக இல்லை. இதெல்லாம் நிறையா நீர் மேலாண்மை பிரச்சனைகள். திருவண்ணாமலையில் நந்தன் கால்வாய் திட்டம் ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு திட்டம். அது கவுட்டி மலையில்ங்கிறது தண்ணி மழை காலத்தில் எப்பயோ வர தண்ணியே துறிஞ்சலாறுன்னு ஒன்று இருக்காங்க. துறிஞ்சலாறில் கீரனூர் பகுதியில் ஒரு அணை இருக்குது, வெள்ளைக்காரன் கட்டின அணை. அந்த அணையிலேருந்து ஒரு வாய்க்கால் மூலயமா இங்கே ஒரு 22 ஏரி, அங்கே ஒரு 18 ஏரி, விழுப்புரத்துலேயும் அது போடும். இதுதான் இது. எனக்கு அமைச்சர் சொன்னார், அப்போ முன்னாள் அமைச்சர் சொன்னார், அன்புமணிக்கு 3 வயசில் இருக்கிறப்போ இந்த திட்டத்தை நாங்கள் அப்போ அறிவித்தோம். இன்னைக்கு அன்புமணிக்கு 57 வயசு ஆகுது, இன்னும் அது திட்டத்தை நடக்கப்படுத்த. அப்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லாதது. இவ்வளோ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எவ்வளோ திட்டங்கள், இதெல்லாம் சாதாரணமாக இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதில் எனக்கு என்ன வருத்தம்னா, பல மாவட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன். மகாராஷ்டிரா எடுத்துங்க, மத்திய பிரதேஷ் எடுத்துங்க, கர்நாடகா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், இந்த மாநிலங்கள்லாம் 80,000 கோடி, 1,00,000 கோடி, 1,20,000 கோடி நீர் திட்டங்களுக்கு மட்டும் செலவு பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம 2,800 கோடி, 3,000 கோடின்னு அதுவே செலவு பண்ணுறது. அவ்வளோதான் கடைசியில். அப்போது எதில் முக்கியத்துவமாக நம்ம பண்ணணும் இருக்குது. ப்ளஸ் இதில் நம்ம விவசாய நிலம் எல்லாமே இப்போது அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட 67 திமுக ஆட்சி வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட வேளாண் நிலங்கள் 16% குறைஞ்சிருக்குது. இது எவ்வளோ பெரிய. அப்புறம் நாளைக்கு எங்கே சாப்பாடு போக போகிறோன்னு தெரியல எனக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடும். உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.